ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நான். ஆக்சுவலி போன பதிவே நிறைய பேர் ரொம்ப நல்லா இருந்து சூப்பர் அப்படின்லாம் சொல்லியிருந்தா. எங்களுக்கும் அனுகிரகம் பண்ணுங்க பாபா அப்படின்லாம் நிறைய கோரிக்கைகள் வந்தது. அண்ட் சங்காபிஷேகம் போயிட்டு இருக்கிறதுனால ரொம்பவே பிஸியாக இருக்குது. இன்றைக்கி ஆக்சுவலி இந்த ட்ரெஸ்ஸை பற்றி நான் பேசி ஆகணும். இது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ட்ரெஸ்ஸு, ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சுருக்கிற ட்ரெஸ்ஸுன்னு சொல்லலாம். அப்படி என்ன அப்படின்னு தானே நீங்கள் கேட்குற. அது என்ன அப்படின்னா, பொதுவாக சுவாமியோட கோயிலுக்கு போகணும்னா நம்ம ஆசைப்படக்கூடாது, சுவாமி ஆசைப்படணும். அது எப்படி சுவாமி ஆசைப்பட்டு சுவாமியோட அனுகிரகம் இல்லைன்னா நம்ம அவரை பார்க்கவே முடியாதுங்கிறது தான் உண்மை இல்லையா? அப்போ ஒவ்வொரு தடவையும் சரி, ஷிரடி போகிறது இருந்தாலும் சரி, அக்கரைப்பட்டி போகிறதா இருந்தாலும் சரி, ஏன் நம்மளுடைய திருநெல்வேலியில் நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய பொற்றேடி போகிறது, எந்த கோவிலுக்கு போகிறதா இருந்தாலும் சுவாமியோட அனுமதி நான் கேட்பேன். அவர் ஓகே சொன்னால் தான் நான் அதுக்கு ஓகே சொல்லி போவேன். ஸோ இது முதல் தடவை இந்த பொற்றேடி போகணும் அப்படிங்கிற ஆசை வந்தது. அதுக்கு மிக முக்கிய காரணம் யாருன்னு கேட்டால், நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய கணேசன்ஜி இருக்கார் இல்லையா, அவர் எனக்கு ரொம்ப பழக்கம். இப்போது அவர் இல்லை, ஆனால் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவரை நான் நேரடியாக போய் மீட் பண்ணிட்டு வந்தேன் ஒரு தடவை. ரொம்ப உடல்நல சரியில்லாமல் இருந்தார். மீட் பண்ணிவிட்டு அவரோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் சுவாமியோட பாதம் வச்சு ஒன்று கொடுத்தாரு. அதெல்லாம் மறக்க முடியாத நிகழ்வுகள். அப்படியே கதறி கதறி அழுதேன் நான் அதை. ஆனால் அதுக்கு முன்னாடி அங்கே போன உடனே நடந்த ஒரு மிராக்கள், அதுக்கு அடுத்த நாள் நடந்த மிராக்கள், அதை தான் நான் இங்கே இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போகும்போது கன்னியாகுமரியில் போய் ஸ்டே பண்ணோம். ஏன்னா அங்கே போய் சன்செட் அண்ட் சன்ரைசிங் ரெண்டுமே பார்க்கலாம் அப்படிங்கிற ஆசை. இப்போ இறங்குனது கார்த்தால அப்படிங்கிறனால சன்ரைஸ் பார்க்கலான்னு நேராக அங்கே போயிட்டு அங்கே பார்த்துட்டு அப்புறம் விவேகானந்தா ராக் அங்கே இருக்கலாம் சுற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் போன நோக்கம் என்னென்னா பொற்றேடி போகணுங்கிறது தான் நோக்கமே. மற்றதெல்லாம் அடுத்தது தான். ஆனால் அங்கே போயிட்டு அங்கே தான் நாங்கள் ஆல் பண்ணோம். அதுக்கப்புறமா நாகர்கோயில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிலாம் முடிவு பண்ணினோம். விவேகானந்தா ராக்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் திரும்பி வெளியில் வருவோம் இல்லையா, வெளியில் வரும்போது பயங்கரமான கால் பெயின், எனக்கு தாங்க முடியல. அப்படியே எங்கேயாவது போய் உட்காந்துடலாமா அப்படிங்கிற அளவுக்கு பெயின் ஆகிடுது. அப்போ இவர் என்ன பண்ணால், நம்ம ஆட்டோ பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். எங்கள் நாட்டில் ஆட்டோவை கூட்டின்னு கரெக்டாக ஒரு ஆட்டோ முன்னாடி நிற்கிறது. நீ வா அப்படிங்கிற அந்த இது ஸ்லோப்பாக இருக்குது. ஆக்சுவலி நேரம் ஏறி போய் உட்கார, முன்னாடி பார்த்தா பாப்குட்டி, நீங்கள் இங்கே இருக்கீங்களா சமத்து அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சின்னு தேங்க்யூ பாப்குட்டி அப்படின்னு சொல்லி ட்ராவல் பண்ணுறோம். எங்கேருந்து அங்கேருந்து அந்த ஹோட்டலுக்கு போகிறதுக்கு தான் அந்த ஆட்டோ. நாங்கள் போய் ரீச் ஆகிறதுக்கு போகும்போது நடுவில் அவர் எங்கள்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு அந்த டிரைவர். அவர் என்ன சொல்கிறார், இங்கே ரொம்ப பழமையான கோவில்கள்லாம் இருக்குது, நீங்கள் விசிட் பண்ணுறதுனா பண்ணலாம். அவருக்கு என்ன தோணித்தோ எங்களை பார்த்து, சரியா அவர் அப்படி சொல்லவும் சரி. ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு மற்ற கோவில்கள்லாம் எனக்கு போகிறதுக்கு பெரிய விருப்பமெல்லாம் கிடையாது. பாபாவோட கோவில் மட்டும்னா நான் ஓடிடுவேன் சீக்கிரமாக. அந்த மாதிரி